உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பிலே சில குறிப்புகள், சில காரியங்களை மட்டும் மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய சுதன் என்று, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆன் ஒன் சைட் அவர் மனுஷகுமாரனாகத்தான் வந்தார். பட் ஆன் அதர் சைட் அவர் தேவகுமாரனாக இருந்தார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான் இயேசு. அவர் தேவகுமாரன் என்று நிரூபணமானது, ரூபிக்கப்பட்டது. ரூபிக்கப்பட்டது என்றால் நிரூபிக்கப்பட்டது. எப்பொழுது? அவருடைய உயிர்த்தெழுதலில் தான். அல்லேலூயா. இயேசு மட்டும் உயிரோடு எழும்பவில்லை என்றால் சமூகம் அவரை தேவகுமாரன் என்று நம்பி இருக்குமா? நம்பி இருக்காது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை, தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள், அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே, தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். பவுல் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், எங்கள் போதகம், எங்கள் பிரசங்கமும் வீணாயிருக்கும். அதனால தான் பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதி குறிப்பிடுகிறார், இயேசு ஒரு பக்கம் மாம்சத்திலே தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தான், ஆனால் மறுபக்கமோ அவர் தேவனால், தேவனுடைய ஆவியினால் 3ஆம் நாளிலே மரித்த கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் ஒரு பலமான நிரூபிக்கப்பட்ட ஒரு சாட்சி இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, விசுவாசிகளாகிய நாம் பெருகி கொண்டிருக்கிறோம். மரித்த கிறிஸ்து இனி ஒருபோது மரிப்பதில்லை. அதனால தான் நாம் பாடுறோம், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் அதான் டைட்டில். சில ஆழமான காரியங்களை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம். பாயிண்ட் நம்பர் 1,
நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளி 1:18. மரித்தேன் இதோ சதா காலம் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு சொன்னார், நான் மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தேன், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள், சாவி என்னிடத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார். இதனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரைக்கும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகிய சாவி பிசாசின் இடத்தில் இருந்தது. ஆகையால் தான் பழைய ஏற்பாடு முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள், மரித்த பரிசுத்தவான்களையும் மரித்த பாவிகளையும் சேர்த்து பிசாசு பாதாளத்திலே தன்னுடைய சிறையிருப்பில் வைத்திருந்தான். ஒருவேளை டிபார்ட்மெண்ட் வேற வேற இருந்திருக்கலாம், பரிசுத்தவான்கள் ஒரு பக்கம் பாவிகள் ஒரு பக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தவான்களும் சரி பாவிகளும் சரி பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே மரணத்திற்கு பின்னர் பிசாசின் சிறையிருப்பில் தான் பாதாளத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள், இவ்விருவரையும் பொல்லாத சத்துரு பிசாசு சாத்தான் பாவத்திற்கு உள்ளாக்கி அந்த பாவத்தின் விளைவு, பாவத்தின் தண்டனை, மரணத்தை கொண்டு வந்தான். அன்று முதல் ஆதாம் ஏவாள் அவர்கள் முதல் இன்று வரைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை மட்டும் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்துத்தான் பிறக்கிறார்கள். ஒரு நாள் மரணம் மனிதனையோ பெண்ணையோ நிச்சயம் ஆண்டு கொள்ளும். காரணம், முற்பிதாக்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த தண்டனை. மரணமும் சரி பாதாளமும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிசாசின் கண்ட்ரோலில் தான் இருந்தது, பிசாசின் சிறை இருப்பில் தான் இருந்தது. மரணத்திற்குரிய திறவுகோலாகிய சாவியையும் பாதாளத்திற்குரிய திறவுகோலாகிய சாவியையும் அவன்தான் வைத்திருந்தான். இந்த சூழலில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். இப்பொழுது இயேசு மரிக்கிறார் சிலுவையிலே. என்ன நடக்கிறது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மத்தேயு 27:50ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் கவனிங்க. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. இதான் முக்கியம், கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள், நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு மரிக்கிறார், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அதனை தொடர்ந்து என்ன நடந்தது? ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. கண்மலைகள் உருண்டு ஓடுகிறது, கல்லறைகள் திறக்கிறது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள், இவர்கள் யார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உயிரோடு கூட எழும்புகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் 3ஆம் நாளிலே அவர்கள் இயேசுவோடு இணைந்து பரிசுத்த நகரம் சென்று அநேகருக்கு தரிசனத்தின் வாயிலாக காணப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு மரித்த அடுத்த இமைப்பொழுது பரதீசு சென்றார். எல்லாரும் அறிந்ததுதான். அதே சமயம் வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, இயேசு, அவர் என்பது இயேசு, உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா?
இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாயும் இருக்கிறார். சங்கீதக்காரனை குறிப்பிடுகிறான். சங்கீதம் 68:18 வாசிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தாவீது ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அவன் உரைத்த ப்ராஃபசி என்ன? தேவரீர், அதாவது இயேசுவே, நீ உன்னதத்துக்கு ஏறும்போது தனிமையாக ஏறப்போவதில்லை, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அதைத்தான் பவுல் எபேசு சபைக்கு குறிப்பிடுகிறார். இயேசு உன்னதத்துக்கு ஏறினார். ஏறிய போது தனிமையாக ஏறவில்லை, சிறைப்பட்ட மக்களை சிறையாக்கி அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார். அந்த உன்னதம் எங்கே இருக்கிறது? நாம் அந்த எபேசிய 4:8 பார்த்தோம். எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறினார். அப்போ உன்னதம் என்பது கீழே அல்ல, மேலே இருக்கிறது. ஏற்கனவே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு போய் அதை வாசித்து பாருங்க மறுபடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். 3ஆம் வானத்தில் தான் பரதீசு என்று சொல்லப்படுகிற பாரடைஸ் என்கிற இடம் இருக்கிறது. பரதீசும் பரிசுத்த நகரமும் ஒன்றுதான். இங்கு பவுல் குறிப்பிடுகிறார், இயேசு உன்னதத்துக்கு ஏறும்போது எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினார். ஒரு வானம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, 2ஆம் மற்றும் 3ஆம் வானம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. வேதம் குறிப்பிடுகிறது 3 வானங்கள் இருக்கிறது. 3 வானங்களும் கடந்து இயேசு ஏறுகிறார். சிறைப்பட்ட மக்களை பிசாசு பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை சிறையாக்கி பாதாளத்தில் வைத்திருக்கிறானே, அவர்களை இயேசு தமக்குள் சிறையாக்கி அவர்களை சேர்த்து கொண்டு உன்னதத்துக்கு ஏறுகிறார். 1 வானத்தை கடக்கிறார், 2ஆம் வானத்தை கடக்கிறார், 3ஆம் வானம் பரதீஸ். அதைத்தான் மத்தேயு பரிசுத்த நகரம் என்று குறிப்பிடுகிறான். பரதீசும் பரிசுத்த நகரமும் ஒன்றுதான். அப்போ கிறிஸ்து இயேசுவின் மரணத்திலே, அவருடைய உயிர்த்தெழுதலிலே நிகழ்ந்தது என்ன? ஒருபுறம் இயேசு பரதீசு சென்றது உண்மைதான், மறுபுறம் அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார். நான் வாசித்தோமே, ஏறினார். அப்படி என்றால் அதற்கு முன்பதாக அவர் இறங்கினார். எங்கு இறங்கினார்? பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார். அதைத்தான் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பாதாளத்திலே இயேசு இறங்கினார் என்று வேதத்திலே நாம் காண இயலாது. ஆனால் அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று பவுல் குறிப்பிடுகிறாரே, அந்த தாழ்விடம் இந்த பாதாளம் தான். அதைத்தான் நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் விசுவாச பிரமாணத்திலே பாதாளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்தான் பரதீசு போய்விட்டாரே, பாதாளம் சென்றாரா? சென்றார். அவர் பரதீசுக்கு சென்றார். அதே சமயம் அவர் பாதாளத்திலும் இறங்கினார், பூமியின் தாழ்விடங்களிலும் இறங்கினார். பரிசுத்த பிதா அவர்தானே மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். அப்படி என்றால் மேலே பரலோகம் காலியாகி விட்டதா? அவர் மேலேயும் இருக்கிறார், கீழேயும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். அதனால தான் அவர் பேர் காட், அதுதான் அவர் பேர் கடவுள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ அவர் மரித்து பாதாளம் சென்றது உண்மைதான், அவர் மரித்து பரதீசு சென்றது உண்மைதான். அதே சமயம் அவர் பாதாளத்திற்கும் இறங்கினார். இறங்கி என்ன செய்தார்? பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாவிகளோடு பிசாசின் சிறையிருப்பிலே பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்தார்களே. பழையற்பாட்டு காலத்திலே மரணமும் பாதாளமும் அந்த இரண்டுக்கும் உரிய திறவுகோலாகி சாவி பிசாசின் இடத்தில் தானே இருந்தது. ஆகையினால் தானே அவன் பரிசுத்தவான்களும் சிறையாக்கி பாதாளத்தில் அடைத்து வைத்திருந்தான். இந்த இயேசுவின் மரணத்திலே நிகழ்ந்தது என்ன? அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், பூவின் தாழ்விடத்திற்கு இறங்கினார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகிய பிசாசை இயேசு பிடுங்கினார். இயேசுவின் மரணத்திலே நிகழ்ந்தது என்ன? தமது மரணத்தினாலே பிசாசின் தலையை அவர் நசுக்கினார். இயேசு தமது மரணத்தினாலே பிசாசின் கிரியைகளை அழித்தார். அப்படி அழித்து அவனுடைய தலையை நசுக்கி அவன் கரத்தில் இருந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகி சாவியை இவர் பிடுங்கி அவன் வசத்தில் சிறையிருப்பில் இருந்த பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை இயேசு விடுவித்து அவர்களை தமக்குள் சிறையாக்கி இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் அவர்களை சேர்த்து கொண்டு உன்னதத்துக்கு ஏறினார். கரங்களை தட்டாடுவதற்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பரிசுத்த நகரத்திலே அவர்களை கொண்டு போய் வைத்தார். அதைத்தான் நான் பரதீசு என்று குறிப்பிடுகிறேன். இரண்டும் ஒன்று தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எதை விளக்குகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களோ நானோ மரணத்திற்கு பின்னர் நாம் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து மரித்தால்
பாதாளம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பரதீசு அல்லது பரிசுத்த நகரம் நாம் சொல்கிறோம். கரங்களை தேட்டளவுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த பரிசுத்த நகரமாகிய பரதீசில் என்ன இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கு ஜீவ விருட்சத்தின் கனிகள் இருக்கிறது. இந்த பரிசுத்த நகரமாகிய இந்த பரதீசிலே பேசப்படுகிற மொழி என்ன? அது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மனுஷரால் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய ஒரு மொழி. அப்படி என்றால் உலக மொழிகளுள் எந்த மொழியுமே அங்கு இல்லை. அங்கு போய் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த நகரமாகிய பரதீசு எங்கே இருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஓராண்டிற்கு முன்னர் ஒரு பாடலை எழுதினேன். அதில் ஒரு சில சரணம் பி ஃப்ளாட் கொடுத்துருங்க. கண்டேன் 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 3ஆம் வானத்தில் பரதீசை கண்டேன். கண்டேன் 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 3ஆம் வானத்தில் பரதீசை கண்டேன். மனுஷரால் பேச கூடாத ஓன் மொழியாம், வாக்குக்கு எட்டாத மென்மையாம் மொழியாம். மனுஷரால் பேச கூடாத ஓர் மொழியாம், வாக்குக்கு எட்டாத மென்மையாம் மொழியாம். பரிசுத்த மொழியாம், நேசரின் மொழியாம், நாமங்கு சென்று பேசும் செம்மொழியாம். பரிசுத்த மொழியாம், நேசரின் மொழியாம், நாமங்கு சென்று பேசும் செம்மொழியாம். கண்டேன் கண்டேன் 3ஆம் வானத்தில் பரதீசை கண்டேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இழந்த ஜீவவிருட்ச கனி அங்கேயுண்டு. ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இழந்த ஜீவவிருட்ச கனி அங்கேயுண்டு. ஜெயம் கொள்ளுகின்ற திருச்சபையாரே, நாமங்கு சென்று கனியாம். ஜெயம் கொள்ளுகின்ற திருச்சபையாரே, நாமங்கு சென்று ருசிக்கும் நற்கனியாம். கண்டேன் 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 3ஆம் வானத்தில் பரதீசை கண்டேன். திருந்திய கள்ளனும் கிறிஸ்தேசுவும் மரணத்திற்கு பின்ன சென்ற இடம். திருந்திய கள்ளனும் கிறிஸ்தேசுவும் மரணத்திற்கு பின்ன சென்ற இடம். என் மரண விடையில் பரதீசின் வாழ்வை மறுக்காமல் அருளும் அருமை பிதாவே. மரண விடையில் பரதீசின் வாழ்வை மறுக்காமல் அருளும் அருமை பிதாவே. கண்டேன் 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 3ஆம் வானத்தில் பரதீசை கண்டேன். செகண்ட் பாயிண்ட், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே பலன் உண்டு. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 14:12 முதல் வாசிக்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்கள் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும்
குருடரையும் அழைப்பாயாக. அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். நல்லா கவனிங்க. நமக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வருது, நமக்கு வெட்டிங் அனிவர்சரி வருது, இன்னும் அநேக சில சிறு சிறு கூடுகைகளை நம்முடைய வீட்டிலே நாம் வைக்கிறோம். வைக்கவில்லை என்றால் இனிமேல் நாம் வைப்போம். வைக்கும்போது இங்கு வேதம் குறிப்பிடுகிறது, நண்பர்களை அழைக்காதே, உடன் பிறந்தவர்களை அழைக்காதே, ஐஸ்வர்யவான்களை அழைக்காதே. அப்படி என்றால் அவர்களை எல்லாம் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம், தவறல்ல. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை கிறிஸ்து இயேசு குறிப்பிடுகிறார். ஏழைகள் கட்டாயம் வர வேண்டும், குறைவுள்ள உறுப்புகளை உடையவர்கள் கட்டாயம் வர வேண்டும், கஷ்டப்படுகிற மக்கள் கட்டாயம் வர வேண்டும். அவர்களுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டும். கூடவே கிறிஸ்துவின் நற்செய்தியும் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு அல்லது லேவி, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுள் ஒருவன், அவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். இயேசு வீட்டிற்கு வந்து விட்டார், சீடர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி அநேக பாவிகளை அவன் அழைத்திருந்தான், அநேக ஆயக்காரரை அவன் அழைத்திருந்தான். அங்கே இருந்து இயேசு தன்னுடைய வார்த்தையை, பரலோக வார்த்தையை அறிவிக்கிறார். நல்ல ஃபுட் அந்த பாவிகளுக்கு, ஆயக்காரருக்கு கிடைக்கிறது. அதே சமயம் தேவனுடைய வார்த்தையாகிய ஃபுட்டும் கிடைக்கிறது. கரங்களை தேட்டாடுக்கு மகிமை செலுத்தலாமா? அதுபோலத்தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் வீடுகளிலே நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துங்க, உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் நீங்கள் நடத்துங்க, நீங்களே தேவ வார்த்தையை அறிவிங்க. இல்லை என்றால் தேவ வார்த்தையை அறிவிக்கிற சில ஊழியர்களை நீங்கள் அழையுங்க. அழைக்கும்போது தேவையுள்ள மக்களை நீங்கள் கூப்பிடுங்க, வறுமையிலே வாடுகிற மக்களை கூப்பிடுங்க, விதவைகளை கூப்பிடுங்க, திக்கற்ற பிள்ளைகளை கூப்பிடுங்க, குறைவுள்ள உறுப்புகளை உடையவர்களை நீங்கள் கூப்பிடுங்க. நான் கிறிஸ்டியன், ஆண்டவருக்குள் வராத, ரட்சிப்பின் செய்தியை அறிந்திராத அல்லது ரட்சிப்பை பெற்றிராத மக்களை நீங்கள் அழையுங்க, விருந்து கொடுங்க. அதோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை நீங்கள் கொடுங்க. 100%, ஏன் 1000% நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பலன் உண்டு. கரங்களை தேட்டாண்டதுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை இருதயத்தில் நன்கு பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு கூடுகை வைக்க ட்ரை பண்ணுங்க, அல்லது ஆண்டிற்கு ஒரு கூடுகை வைக்க ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரை அறியாத மக்களை நம்முடைய வீட்டிற்கு அழைப்போம், தேவையுள்ள மக்களை வீட்டிற்கு அழைப்போம், விருந்து கொடுப்போம். விருந்தை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிடாதீங்க, கிறிஸ்து இயேசுவையும் சேர்த்து கொடுங்க. நிச்சயமாக நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே உங்களுக்கும் பலன் உண்டு, எனக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஈஸ்டர் பண்டிகையை நாம் ஆசரித்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்த அந்த செய்திகளையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு நாள் நீதிமான்களாகி நாம் உயிரோடு எழும்ப போகிறோம். அந்த நாளிலே நமக்கு பதில் வேண்டுமா, பலன் வேண்டுமா, நிறைவான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் கரத்திலிருந்து நாம் பெற வேண்டுமா? இந்த உலகத்திலே அவர் நமக்கு தருகிற இந்த காலகட்டத்திலே அநேக விருந்துகளை நம்முடைய வீடுகளிலே வைத்து தேவையுள்ள மக்களை நாம் அழைப்போம், அவர்களுக்கு விருந்து கொடுப்போம், கிறிஸ்துவையும் சேர்த்து கொடுப்போம். நிச்சயமாக நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 3வது பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் இதில் ஒரு லெசனும் நமக்கு இருக்குது. கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே. ஆனால் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும்
தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே இருக்கிற தேவதூதரை போல இருப்பார்கள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களை போல இருப்பார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய குடும்ப உறவுகள் இந்த உலகத்திற்கு மட்டும்தான். கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகள், நண்பர்கள் உறவுகள் அனைத்துமே இந்த உலகத்திற்கு மட்டும்தான். 70 ஆண்டுகளுக்கு அல்லது 80 ஆண்டுகளுக்கு அல்லது 100 ஆண்டுகளுக்கு என்று வச்சுக்கோங்க. இவ்வளவு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த உறவுகள். மரணம் நம்மை தழுவி விட்டால் அல்லது கிறிஸ்துவின் வருகை நம்மை சந்தித்து விட்டால் பரலோகத்திலே ஒரு புதிய உறவு தான். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் இதே காரியத்தை லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் நீங்கள் காணலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 28 வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பாருங்க. பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல போகிற நீங்களும் நானும் பந்தி இருக்க முடியும். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவன் ஐடென்டிஃபிகேஷன் அங்கே இருக்கு. அதே சமயம் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 7 பேர் இந்த பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தார்கள். உயிர்த்தெழுதலிலே அல்லது பரலோக ராஜ்யத்திலே இந்த பெண் எவனுக்கு மனைவியாக இருப்பாள்? 7 பேரும் இவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே. அப்போ கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், அங்கே ஐடென்டிஃபிகேஷன்லாம் கிடையாதுப்பா. கணவன் மனைவி உறவு அங்கு கிடையாது. பெற்றோர் பிள்ளை உறவு அங்கு கிடையாது. சகோதர சகோதரிகள் உறவு அங்கு கிடையாது. தேவதூதர்கள் போலத்தான் நீங்கள் இருப்பீர்கள். தேவதூதர்களிலே ஆண் பெண் உண்டா? கிடையாது. தேவதூதர்களை போலத்தான் நீங்கள் அங்கே இருப்பீர்கள். ஆனாலும் அங்கே எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது? ஆபிரகாம் இருப்பது நமக்கு தெரிகிறது, ஈசாக்கு இருப்பது நமக்கு தெரிகிறது, யாக்கோபு இருப்பது நமக்கு தெரிகிறது. அவர்களோடு நாம் சேர்ந்து பந்தி இருக்கிறோம், அவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்கிறோம், நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்கிறோம். அப்போ என்ன என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நாம் எல்லாருமே தேவதூதர்களை போல மாற்றப்படுகிறோம். ஆனாலும் அதில் ஆபிரகாம் யார், ஈசாக்கு யார், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனைவி யார், நம்முடைய கணவன் யார், நம்முடைய பெற்றோர் யார், பிள்ளை யார், அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. அப்போ அங்கே ஒரு புதிய ஒரு உறவு முறை இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உறவு முறை நம்ம இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற இந்த உறவு முறை இங்கு மட்டும்தான். அங்கு போனால் ஒரு புதிய ஒரு உறவு முறை தான், ஒரு பரலோக ரிலேஷன்ஷிப். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்திடுங்க. அல்லேலூயா. ஓகே, 4th பாயிண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னேன், பரிசுத்த நகரத்தை பற்றி சொன்னேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் பாரடைஸ், பரிசுத்த நகரம். 2வது சொன்னேன், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு பலன் வேண்டுமா, பங்கு வேண்டுமா, சிறந்த ஆசீர்வாதம் வேண்டுமா, நம்முடைய வீடுகளிலே அநேக கூடுகைகளை நாம் வைப்போம், தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வோம், கிறிஸ்துவையும் கொடுப்போம். 3வது நான் சொன்னேன், பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற அல்லது வழக்கத்தில் இருக்கிற இந்த உலக இந்த ரிலேஷன்ஷிப் அங்கு கிடையாது. அங்கே ஒரு புதிய ஒரு உறவு முறை. அல்லேலூயா. 4th பாயிண்ட் பாருங்கள், இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலிலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரம் கிடைக்கிறது, ஒரு உயிர்த்தெழுதலின் ஒரு சரீரம் கிடைக்கிறது. இப்பொழுது இருக்கிற இந்த சரீரம் அல்ல, புதிய விதமான ஒரு சரீரம். நான் வாசிக்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு விட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு விடுவோம்.
நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம். ஓகே, அப்படியே வாசி பாருங்க. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் இதை வாசி பார்த்தா தெரியும். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே இயேசு வந்து விடுகிறார். உள்ளே வந்து சொல்லுகிறார், என் கரங்களையும் என் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதே காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும் இருக்கிறது. என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். இவன் அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 8 தினங்கள் ஆகிவிட்டது, மறுபடியும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கேயும் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து விடுகிறார். என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். தோமா தொட்டு பார்க்கிறான். தொடர்ந்து அந்த லூக்காவை இணைத்தே நான் பேசுகிறேன். லூக்கா 24:36 அங்கு குறிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை ஒரு ஆவி என்று நீங்கள் எண்ண வேண்டாம், நான் ஆவி அல்ல. ஆவி என்று சொன்னால் மாம்சமும் மாம்சமும் எலும்புகளும் இருக்காது. என்னை தொட்டு பாருங்க, எனக்கு மாம்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார், எனக்கு எலும்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவன் பூட்டப்பட்டுள்ள அறைக்குள் கர்த்தராகிய இயேசுவால் உள்ளே நுழைந்து வர முடிந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர் ஆவியாக இருக்கிறார், உண்மைதான். அதே சமயம் உள்ளே வந்து இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டு பாருங்க, மாம்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார், என்னை தொட்டு பாருங்கள், எலும்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி அந்த சீஷர்களின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு, அவர்களின் அவ நம்பிக்கையை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளைகளே, இன்னும் என்னை நம்ப முடியவில்லையா? புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. என்ன இருக்கிறது? பொரித்த மீன் கண்டம் இருக்கிறது, தேன்கூட்டு துணிக்கை இருக்கிறது. அவ்விரண்டையும் இயேசு வாங்குகிறார், அவர்கள் கண்கள் முன்பதாக புசிக்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்? நான் சொன்ன இந்த யோவான் 20ஆம் அதிகாரமும் லூக்கா 24ஆம் அதிகாரமும் நமக்கு எதை கற்றுத்தருகிறதுனா, உயிர்த்தெழுதலின் சரீரம் எப்படிப்பட்டது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் பூட்டப்பட்டுள்ள அறைக்குள்ளும் கடந்து வர முடிகிறது. ஆனால் தொட்டு பார்த்தா ஒரு வினோதமான ஒரு மாம்சம் இருக்கிறது, தொட்டு பார்த்தா நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வினோதமான எலும்புகள் இருக்கிறது, அவரால் புசிக்கவும் முடிகிறது. இதுதான் ஒரு வினோதமான ஒரு சரீரம். இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி, இதுதான் உயிர்த்தெழுதலின் சரீரம். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக வாழ்ந்து மரிக்கும் போது இது போன்ற கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சரீரத்தை நாம் பெறப்போகிறோம். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அந்த நாட்கள் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவ சாயல் அடைவேன், விண்ணவ சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். 5th பாயிண்ட், நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு சில தகுதி நமக்கு வேணும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும், நான் இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, எப்படியாயினும் பாருங்க, எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகணும். இந்த தகுதி யார்? கிறிஸ்து இயேசுவை முகமுகமாக பார்த்தவன். அதையும் தாண்டி அப்போஸ்தலர் 16:8, அப்போஸ்தலர் 18:8, தரிசனத்திலே தூதனை பார்க்கிறான், தரிசனத்திலே கர்த்தரையே பார்க்கிறான்.
அப்போஸ்தலர் 27 அல்லது 28 அந்த அதிகாரங்களை பார்த்தால் கப்பல் பயணம், அங்கேயும் கர்த்தருடைய தூதன் அவன் அருகே நிற்பதை அவன் பார்க்கிறான். இதையும் தாண்டி அந்த ஹோலி கம்யூனியன் ஆண்டவர் திருவிருந்து கொடுக்கிற அந்த காட்சியை அவன் சொல்றான், எந்த மனுஷனும் எனக்கு இதை கற்றுத்தரவில்லை, எந்த மனுஷரிடத்திலும் நான் இதை கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை, அவரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எழுதுகிறான், அப்பத்தை பிட்டு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, அது பவுல் நிருபத்தில் குறிப்பிடுகிறாரே, அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஹோலி கம்யூனியனில் நம்ம எல்லா போதகர்களும் வாசிக்கிறாங்க. அதுதான் ஜெப புத்தகத்தில் இருக்குது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அந்த ஹோலி கம்யூனியன் ஆண்டவர் கொடுத்தாரே, அந்த காட்சியை கூட தரிசனத்தின் வாயிலாக பவுலுக்கு கிறிஸ்து இயேசு காண்பித்திருக்க வேண்டும். அதை பார்த்து விட்டு அவன் எழுதுகிறான், இதை நான் எவரிடத்திலும் நான் கற்கவில்லை, யாரும் எனக்கு சொல்லவில்லை, அவரே அதை காண்பிக்கிறார். ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பவுலுக்கு இருக்கிறது. அந்த பவுல் கூறுகிறார், திரளான சபைகளை ஸ்தாபித்த பவுல் கூறுகிறார், 13 நிருபங்களை இந்த பவுல் எழுதிய நிருபங்களை இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோமே, அத்தனை நிருபங்களை எழுதிய பவுல் கூறுகிறார், உலகத்தையே கலக்கிய பவுல் கூறுகிறார், நான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், ஒரு நாள் இயேசு வருவார், நான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதி அடைய வேண்டும். சரிதானா? ஏதோ கனவுலகத்தில் வாழ்வது போல முன்பே நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, என்றைக்கே அவர் எனக்குள்ளே வந்துட்டார், நான் எப்படியும் இருப்பேன், அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், அப்படிலாம் கிடையாது. சரிதானா? சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார், ஒரு வேத வசனத்தை வாசித்தார். ஆண்டவர் இந்த மோசையோடு நன்றாகத்தானே பேசி கொண்டிருக்கிறார், பிறகு ஏன் திடீரென்று கொல்ல பார்த்தார் என்று வருகிறது? கீழே நீங்கள் வாசித்து பார்த்தா அந்த விருத்த சேதனம் பற்றிய காரியங்கள் எனக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ தான் நான் சொன்னேன், நல்லா தான் பேசுவார் ஆண்டவர், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் நீதியின் அடிப்படையில் இருக்கும். கரங்களை தேட்டு ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? நல்லா தான் பேசினார், மோசையோடு நல்லா தான் பேசினார், அவனை கொண்டு அவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர் 3 முறை ஜெபம் பண்ணுறான், மனுஷனுங்க ஆண்டவரே, காரணங்களை விட்டுருங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் நீதியின் அடிப்படையில் தான் இருக்கும். பவுலே எழுதுகிறான், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி அடைய வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம், அசுத்தம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை இன்றைக்கு வரும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படுவோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் நான் சொல்கிறேன். போன மாதம் கூட ஒருவேளை சொன்ன ஞாபகம் இருக்கிறது. சாலமோன் இன்னும் அநேக படையற்பட்ட ராஜாக்களை பார்க்கும்போது ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, நடுவில் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் வீழ்ச்சியை சந்தித்தார்களே. அப்படி இருக்கக்கூடாது. தேமா பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன், தேமா பவுலுக்கு உடன் ஊழியன், தேமா பவுலோடு சிறைச்சாலையில் இருந்தவன். ஆனால் அவனுடைய முடிவு, பவுல் எழுதுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். தேமா என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று பவுல் எழுதுனா பரவாயில்ல, இன்னொரு பக்கம் போய் ஊழியம் செய்யட்டும். ஆனால் என்ன எழுதுகிறார்? பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து. அப்போ இவ்வளவு ஆண்டு காலம் கர்த்தருக்குள் ஐக்கியமாக வாழ்ந்து, இவ்வளவு ஆண்டு காலம் அவருடைய ஊழியம் செய்து, இன்னும் பிரபஞ்சத்தின் மீது ஒரு ஆசை, ஒரு இழுப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. அதை ஜெயிக்க முடியாமல் அநேகர் வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள். என்ன சொல்ல வர்றேன், பரிசுத்தத்தில் இன்னும் வளர்ச்சி வேண்டும். சரிதானா? இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், நினைவிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியிலும் பரிசுத்தம், ஆத்துமத்திலும் பரிசுத்தம், சரீரத்திலும் பரிசுத்தம். சரிதானா? சிலருக்கு சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருவர் ஃபோன் பண்ணினார், திருமணமாகி இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, ஏறக்குறைய 40 வயதுக்கு மேல். அவர் கூறுகிறார், சொப்பனம் எனக்கு முழுவதும் அருவருப்பாக வருகிறது, நிர்வாணமான காட்சிகள் எல்லாம் சொப்பனத்திலே வருது. ஏன்? ஆவியில் பரிசுத்தம் இல்லை, ஆத்துமத்தில் பரிசுத்தம் இல்லை. சொப்பனத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்திலே ஆண்டவருக்காக நான் எரிந்து பிரகாசித்தேன், ஆனால் இன்றைக்கு நிலைமை இப்படித்தான். ஒரு 10 தினங்களுக்கு முன்னர் அவர் ஃபோன் பண்ணுகிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார், பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. சரிதானா? பரிசுத்தம் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி நான் பாடினோமே, பாஸ்டர் இம்மன் அவங்க பாடினாங்களே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும்
பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அல்லேலூயா. ஆறாவதும் கடைசியுமாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்கு நாம் என்ன செய்யலாம்? வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் நல்ல கவனி அல்ல, வேறு சிலர், அதுல இருந்து வாசிங்க பிரதர். 35ஆம் வசனத்தின் பின்பாகம் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், இந்த வார்த்தை முக்கியம், விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வாசிங்க. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல் எறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோர். நல்ல கவனிங்க. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியல் அல்லது விசுவாச பட்டியல் என்று நாம் சொல்லுவோம். அதில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு இருக்கு. பார்ட் 1 விசுவாசத்தினாலே எப்படி அற்புதங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினாலே எப்படி ஆபிரகாம் சாரால் குழந்தை பாக்கியத்தை பெற்றார்கள், அதெல்லாம் பார்ட் 1. பார்ட் 2 பாருங்க. இவர்கள் விசுவாசத்தினாலே மேன்மையான உயிர்த்தெழுதல், சரீர உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஒன்று உண்டு, அது போதும். இந்த உலகத்தில் என் இயேசுவுக்காக நான் துன்பப்பட வாரையா, என் இயேசுவுக்காக நான் கஷ்டப்பட வாரையா, என் இயேசுவுக்காக நான் மரிக்க வாரையா. சரித்திரம் கூறுகிறது, ஏசையா வாளால் அறுத்து கொலை செய்யப்படுகிறான். பரவாயில்லையா, என் ஆண்டவருக்காக, என் கர்த்தருக்காக நான் கொல்லப்படவும் நான் வருகிறேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ பாடல் பாடிவிட்டு, ஏதோ துதித்து விட்டு, ஏதோ வேதத்தை வாசித்து விட்டு, ஏதோ ஆலயம் போய்விட்டு, ஏதோ ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதம் செய்தார், இந்த அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லிவிட்டு சும்மா வீட்டில் படுத்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேயா. என் ஆண்டவருக்காக நான் உழைப்பேன். என் பக்கத்து வீட்டுக்கு போவேன், என் தெருவுக்கு போவேன், சில கிராமங்களுக்கு போவேன், சில பட்டணங்களுக்கு போவேன். இந்த கிறிஸ்துவின் மாண்பை நான் சொல்லுவேன். நரகத்திற்கு தப்பக்கூடிய வழிகளை நான் சொல்லுவேன், பாதாளத்திற்கு தப்பக்கூடிய வழிகளை நான் சொல்லுவேன். கிறிஸ்து இயேசுவால் நமக்கு அருளப்படுகிற மீட்பை நான் சொல்லுவேன். அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பை நான் சொல்லுவேன். எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளாமல் அவரிடத்திலே வருகிறவனை மார்போடு அணைத்துக் கொள்கிற எங்கள் நல்ல செய்தி நான் சொல்லுவேன். அதற்காக வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, அதற்காக நான் எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணவும் நான் தயார். எனக்கு தேவை மேன்மையான உயிர்த்தெழுதல், அது மட்டும் எனக்கு போதும். கரங்களை தட்டவுக்கு மகிமை செலுத்தலாம். இதுவும் விசுவாசம் தான். அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலே பெற்று 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 அவருக்காக ஒன்றுமே நாம் செய்யாமல் இருப்பதை விட சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட நாம் பெறட்டாலும் அவருக்காக தியாகத்தோடு சில காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கரங்களை தட்டவுக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ப்ரேயர் லீட் பண்ணாங்க, சுரேஷ் பிரதர் சொன்னாங்க, போர் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு, சார் ஜெபம் பண்ணாங்க. நேற்றுக்கு ராத்திரி ட்ரம்ப் என்ன சொன்னார்? கவுண்ட் டவுன் கொடுப்பது போல சில காரியங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் நாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி வந்துட்டு, டெம்பரரியாக போர் நிறுத்தம். மறுபடியும் போர் வருமா அது தெரியாது, தேர்ட் வேர்ல்டு வார் வருமா அது தெரியாது. ஆனால் 2 உலக மகா யுத்தம் வந்திருக்கு, 2லும் அமெரிக்காவுக்கு வெற்றி. 3ஆம் உலக மகா யுத்தம் வருமா தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது யுத்தங்கள் வரும். எல்லாம் வந்து முடிஞ்சிட்டா அது நமக்கு தெரியல, இன்னும் யுத்தங்கள் வரப்போதா நமக்கு தெரியல. ஒவ்வொரு அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம்? ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி விடுகிறோம், கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி விடுகிறோம், ஒவ்வொரு நியூ இயர் வந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக சாதித்த சாதிப்பு என்ன?
அவருக்காக நான் உழைத்த அந்த உழைப்பு என்ன? 10 தாலந்து, 5 தாலந்து, 1 தாலந்து, எத்தனை தாலந்து நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? நன்றாக பேசுகிறோமே, அது ஒரு தாலந்து தானே. ஆங்கில புலமை இருக்கிறதே, அது ஒரு தாலந்து தானே. பாடுகிறோமே, அது ஒரு தாலந்து தானே. இவ்வித இசை கருவிகள் மீட்டுதல், அது ஒரு தாலந்து தானே. எந்த தாளந்தை பயன்படுத்தி எவ்வளோ மக்களுக்கு சுவிசேஷத்தை கடத்தி இருக்கிறோம், எவ்வளோ மக்களை ரட்சிப்புக்குள் நாம் கொண்டு வந்திருக்கிறோம், அதற்காக நாம் தியாகத்தோடு எவ்வளவு சேவை செய்திருக்கிறோம். பவுலை பாருங்க, அவர் பட்ட பாடுகள் எல்லா நிருபத்தையும் வாசித்து பாருங்க, அதை அட்டவணைப்படுத்தி நீங்கள் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்காக பசியில் இருந்திருக்கிறார், தாகத்தில் இருந்திருக்கிறார், நிர்வாணம் அதாவது சரியான போதிய ஆடைகள் இல்லாமல் இருந்திருக்கிறார், எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். அவ்வளோத்தையும் அனுபவித்து தான் அவ்வளவு சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அவ்வளோத்தையும் அனுபவித்து தான் இவ்வளோ லெட்டர், இவ்வளோ நிருபத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அவ்வளோத்தையும் அனுபவித்து தான் உலகத்தை கலக்குகிற ஒரு ஊழியனாக அவர் மாறி இருக்கிறார். அந்தியோகியா சபையிலே ஒரு போதகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாக அவர் மாற்றவில்லையா? நீங்களும் நான் ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஒரு நாள் மரிக்கப் போகிறோம், ரட்சிப்போடு பரலோக ராஜ்யத்தை பெறப்போகிறோம் என்று சாதாரண ஒரு கிரவுண்ட் லெவல் ஃபெய்த்தோடு நம்ம இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி ஆண்டவருக்காக திரளான மக்களை ரட்சிப்புக்குள்ள நான் வழி நடத்தணுயா, ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை நான் செய்யணுயா, அதற்காக ஆண்டவரை விசுவாசித்து நான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பேன். நல்லது. அதே சமயம் ஆண்டவரை விசுவாசித்து வெறும் அற்புதங்களுக்காக மட்டும் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டேன், நான் செயல்படுவேன். சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன்யா. என் மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு கிடைச்சா போதும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக மக்கள் கவலையிலும் கண்ணீரிலும் நம்பிக்கை இல்லாத சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணத்திற்கு பின்னர் என்ன நடக்கும் என்கிற செய்தி தெரியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், தெரியாத மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த பக்கத்தில் தான் கிறிஸ்து இயேசு. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். மென்மையான உயிர்த்தெழுதலை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன், எனக்காக கொஞ்சம் தியாகத்தோடு நீங்கள் செயல்பட மாட்டீங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கின்றார் பாவ புல்வெளியில், மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன்? யார்தான் போவார் எனக்காக? யார்தான் போவார் எனக்காக? உலகோ உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் என்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா? உந்தன் சிலுவை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே, இவங்க என்னை விரோதிக்காங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, இவங்க என்னை திட்டுறாங்க ஆண்டவரே, எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணித்தாங்க. தவறல்ல, கரெக்ட் தான். அதிலே முழு வாழ்நாளை வீணாக்க போகிறீங்களா? இவ்வளோ தேவை இருக்கு ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்படியே வாழ்நாளை வீணாக்க போகிறீங்களா? இருக்கட்டும் ஆண்டவரே, எதுனாலும் இருக்கட்டும்ப்பா. நீங்கள் எனக்குள்ளே இருந்தால் என்னை நடத்திடுவீங்க. இந்த விசுவாசத்துக்குள்ளேயே வரக்கூடாது. கரங்களை தட்டுறதுக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. உங்கள் ராஜ்யம் அநேக உள்ளங்களில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நான் வார ஆண்டவரே. உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரே, மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு ஒரு நாள் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடுவேன்ப்பா, உமக்காக நான் செயல்படுவேன் ஆண்டவரே. ஒரு நாள் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நானும் அதில் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன். எனக்கு தகுதி வேணும்,
பரிசுத்தம் இல்லாமல் நான் மரித்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள், ஜஸ்ட் 1 மினிட் தான், பென் இருந்து எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம், அதுலேருந்து பாருங்கள். வெளி 20 4ஆம் வசனத்தின் பின்பாகம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், ஒன்று வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்வு, இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் பரவாயில்லையா, நெறி தவறாமல் வேத வசனத்தின்படி நான் வாழ்வேன், இந்த வாழ்வு. 3 ஒரு சொருப வணக்கம் வரப்போகிறது. ஒரு அந்தி கிறிஸ்துவின் எண் ஒரு சிப்பில் நெற்றியிலோ வலது கரத்திலோ வைக்கக்கூடிய ஒரு கடைசி நாட்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த சூழல் வரும்போது நான் அதை பெறமாட்டேன் ஆண்டவரே. எந்த சலுகை எனக்கு மறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த 3 காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். இத்தகைய வாழ்வு நம்ம வாழ்ந்துட்டா நம் மரித்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், ஒரு 10-11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பார். அப்போ 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எல்லா மக்களும் உயிரோடு எழுப்பப்படுகிற ஒரு நாள், பாவியும் உயிரோடு எழும்பிடுவாங்க. அந்த நாளே நான் சொல்லலை, அதற்கு முன்பதாக ஒரு நீதிமான்கள் மட்டும் உயிரோடு எழும்புகிற ஒரு காலம் இருக்கிறது. அதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கூறுகிறது. அதில் நீங்களும் நானும் உயிரோடு எழும்பணும்னா இயேசுவை பற்றிய சாட்சியுள்ள வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கணும், வேத வசனத்தின்படி நாம் வாழ்ந்திருக்கணும். காலம் தாமதித்தால், அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால், அந்த சொர்ப வணக்கம் வந்துவிட்டால், அந்த சிப்பு வந்துட்டால், அதெல்லாம் நம்ம பெற்றிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்திருந்தால் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற போது அழகாக நம்ம உயிரோடு எழுந்திடலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் மீது 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம் என்பது நரகம். அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8 சொல்லுகிறது. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இந்த ஈஸ்டர் பண்டிகையின் காரியங்களை நான் ஆசரித்தேன், கொண்டாடிட்டேன். இப்போ உயிர்த்தெழுதலிலிருந்து சில காரியங்களை எனக்கு கற்றுத்தந்தீங்க. இதன்படி நான் வாழ, இதன்படி உமக்காக நான் செயலாற்ற என் லைஃப்பை தார். இந்த உறவோடு தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவர். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நில்லு, எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்றுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கண்களை மூடிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த நாள் அல்ல, அதற்கு முன்பதாக ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் ஒன்று நடைபெறப் போகிறதே, அந்த நாளை நான் உயிரோடு எழுமணும். இதுக்காக பவுல் சொன்னார், நான் உயிரோடு எழுந்திருக்கணும், அதுக்காக நான் தகுதி அடையணும். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நானும் தகுதி அடையணும் ஆண்டவரே, நானும் தகுதி அடையணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சில குறைபாடுகள் என் வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்கிறது, இன்னும் சில அசுசிகள், இன்னும் சில பாவமான எண்ணங்கள் என் வாழ்க்கையிலே வந்து போகிறதே ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தத்தை இழந்து அவ்வப்போது நான் கீழே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே. எனக்கு தகுதியாக கிருபை தாங்க. என் பிள்ளை இன்னும் தகுதியாகலை ஆண்டவரே, என் கணவன் இன்னும் தகுதியாகலை ஆண்டவரே, என் மனைவி இன்னும் தகுதியாகலை ஆண்டவரே. தேவசமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் எனக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதற்கு முன்பதாக சில காரியங்களை தியாகத்தோடு, சில கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உங்கள் சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. என்னை கொண்டு என் குடும்பத்தை ரட்சிக்க, என்னை கொண்டு என் சமூகத்தை ரட்சிக்க, என்னை கொண்டு சில மக்கள் கூட்டத்தை ரட்சிக்க நான் வார ஆண்டவரே. நான் தியாகத்தோடு எழும்பி வார ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் மன துரல் கூட்டம் உமது ரட்சிப்பை பெறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே எனக்கு பங்கு வேணும், எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டில் அநேக மக்களை அழைத்து அவ்வப்போது நான் விருந்து கொடுத்து உங்கள் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நல் பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. என்றைக்கு நான் மரித்தாலும் சரி, அந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் போயிடணும் ஆண்டவரே, அந்த பரதீசுக்கு நான் போயிடணும் ஆண்டவரே. மாறாக அந்த பாதாளத்துக்கு நான் போய்விடவே கூடாது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலக உறவுகள் 80 அல்லது 100 ஆண்டுகளுக்கு மட்டும்தான். இந்த உலக உறவுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பரலோகத்தில் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. மேலே பரலோகத்தில் ஒரு புதிய உறவு இருக்கிறது ஆண்டவரே. அந்த புதிய உறவுக்குள்ள நான் வரணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருக்கக்கூடிய அந்த புதிய உறவு அது எனக்கு கிட்டாமல் போய்விடக்கூடாது ஆண்டவரே. அதை நான் பெற்றுத்தான் ஆகணும் ஆண்டவரே. தேவ வல்லமை நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. பாரத்தோடு இன்னும் 10-20 வினாடிகள் தேவ சமூகத்தில் உங்களுடைய முழு லைஃபையும் ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே. உமக்காக வாழ கிருபையை தாங்க ஆண்டவரே. உமக்குள் வாழ கிருபையை தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. யாமலும் ஒரு 10 பேராவது உமக்குள்
உமக்குள்ள கொண்டு வரப்படணும் ஆண்டவரே. என் மூலம் ஒரு 5 பேராவது உமக்குள் கொண்டு வரப்படணும். அட்லீஸ்ட் என் குடும்பத்தையாவது, என் குடும்ப உறவுகளையாவது உமக்குள்ள கொண்டு வரணும் ஆண்டவரே. என்னை ஷேப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை வணையுங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் செய்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தகப்பனே, உங்க கிருபை அளவில்லாமல் எங்களை ஆளுகை செய்கிறபடியினால் கோடாகோடி நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே, ஆமென்.